Hi, welcome to Vasan Badminton Coach channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி லீனிங் H4 கேனான் தான் ராக்கெட் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4U வரும். 4Uனா உங்களுக்கு 82 கிராம்ஸ் வரும். 82 இந்த கிராம்ஸாக வரும். ஸோ இந்த ராக்கெட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஓகே, இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இந்த ராக்கெட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அட்டாக்கிங் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் லெவல் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பிளேயர்ஸ் ஆல்சோ ஓகே அண்ட் தென் அட்வான்ஸ் பிளேயர் ஆல்சோ ஓகே. ஸோ அந்த ராக்கெட் வந்து மோஸ்ட்டாக அட்டாக்கிங் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். யாராவது டபுள்ஸ் ஆடுறீங்க, சிங்கிள்ஸ் ஆடுறீங்கன்னா அட்டாக்கிங் பிளேயர் டபுள்ஸாக இருந்தீங்கன்னா டபுள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அட்வான்ஸ் பிளேயர் ஆல்சோ ஓகே. ஸோ இன்டர்மீடியட்டுக்கும் ஓகே தான், பட் கொஞ்சம் ஹெட் ஹெவியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா பிளேயர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல் தான் போட்டிருக்காங்க. H4 கேனோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ஆப்டிமம் ஃப்ரேம் ஓகேங்களா. இந்த ராக்கெட்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ராக்கெட்டோட எல்பிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 31 எல்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமமே உங்களுக்கு 31 தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் போடுறீங்களோ பார்த்துங்க கட்டிங்கோட இது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Yonex BG65 உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிங் டென்ஷன் போட்டிருக்கோம்னா 28 எல்பிஎஸ்க்கு போட்டிருக்கோம் இந்த ராக்கெட்டில் ஓகே. இந்த ஷாஃப்டோட ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ரொம்ப பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, ஃப்ரேம் வீக் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ராக்கெட்டோட கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G5 கிரிப் சைஸ் ஓகே. இந்த ராக்கெட்டோட ஷார்ப் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7mm ஓகே. ஷார்ப் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7mm கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 to 84 கிராம்ஸ் ஓகேங்களா. 4U கிரிப்ஸ் 4U தான் உங்களுக்கு 4U கொடுத்துருக்காங்க. கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G5 கிரிப் சைஸ் ஓகே. இந்த ராக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,990 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 4,500 வரும் ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ராக்கெட் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நான் பர்சனலாக இந்த ராக்கெட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச டைம் இருந்தால் உங்களுக்கு இந்த ராக்கெட்டில் ப்ளே பண்ணி வீடியோ போடுறேங்க ஓகேங்களா, தனியாக கூட. ஸோ ஓகே, இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா H4 கேனான் பவர் நல்லா. இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஓகே. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமம் ஆப்டிமம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், நல்லா ஆப்டிமமாக டைனாமிக்காக ஷேப் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த ராக்கெட்டு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சுமே சொல்லலாங்க ஓகேங்களா. H4ஸில் கொஞ்சம் காஸ்ட்லியான ரேஞ்ச் கூட இருக்குது, இது ஒரு மிட் ரேஞ்ச் ஓகே. இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5U வருங்க ஓகேங்களா. ராக்கெட்டோட கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா G6 கிரிப் சைஸ் ஓகே. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சோனிக் பூம் சிஸ்டம் மேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமில். இந்த ஃப்ரேமில் ஹெட் ஃப்ரேமில் தென் ஷாஃப்டோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு STD மாடலஸ் கொடுத்துருக்காங்க. சோனிக் பூம் சிஸ்டம் எது கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கட்டிங் ராக்கெட்டோட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏர் ப்ரெஷரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிறிஸ்பான சவுண்டும் வித் டெலிவரி ஸ்பீடும் நல்லா ஃபாஸ்ட்டாக இன்னும் ஸ்ட்ரைக்கிங் சவுண்ட் வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த சோனிக் பூம் சிஸ்டம் இந்த ஃப்ரேமில் மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இன்னும் ஃபாஸ்டராக டெலிவரியாக நல்லா போகும். இம்பேக்ட் சவுண்ட் வந்து ஹெவியாக இருக்கும், நல்லா டெலிவரி ஸ்பீடு. ஸோ அதுக்காக தான் இந்த சோனிக் பூம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்காக வசந்த் பேட்மிண்டன் கோச் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ் ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி மாடல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் கார்பன் ஃபைபர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, அப்ளிகேஷன் எதுக்குன்னா பேலன்ஸ், அது எதுக்குன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கிற எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அந்த ராக்கெட்லாம் நல்லா ப்ளே பண்ண யூஸ் ஆகும். அதேமாதிரி ஹை ஸ்ட்ரென்த்து அந்த அந்த எக்ஸலண்ட் அந்த சோர்வு இல்லாமல் அந்த ரெசிஸ்டன்ஸோட நம்ம ஸ்டேபிளாக இந்த கேமை நல்லா ப்ளே பண்ணுறது இந்த ராக்கெட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்போஸ் கேனான் இந்த ராக்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.